வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் விற்கிற இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா, 1/4 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை. இந்த இனிப்பு உங்களுக்கு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1/2 கப் பொடித்த சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் முதல் தேங்காய் பால், நல்லா திக்காக இருக்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். மாவு பதம் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி மாவில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் தெரியணும். ரொம்ப மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம முறுக்கச்சை ஒரு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். அச்சை எண்ணெயிலேருந்து எடுத்து மாவில் இப்படி பாதி அச்சுக்கு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் மோல் யூஸ் பண்ணுறேங்க. அச்சிலிருந்து மாவு உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். 2 பக்கமும் பொறுமையாக வேக வைங்க. இந்த மாதிரி அச்சு கீழே பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கில் உங்களுக்கு எண்ணெய் நிற்காது. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கிறிஸ்பியான முட்டை இல்லாத அச்சு முறுக்கு தயார். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.